தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறார். அதையே திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக் கொண்டு நாங்க மறுக்கல கொஞ்சம் விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுக மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் அமளியிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட நிலையில் அதற்கு பதிலளித்து பேசும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இபிஎஸ் எழுப்பிய பிரச்சினை குறித்து தொடர்புடைய அமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இன்றைய தினம் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு தங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று அவர் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார்.